குட்டி தமிழரசி, எந்த ஒரு பேயை பயன்படுத்துனீங்க நீங்க? நாங்க பயமுறுத்தல, அவங்க எங்களை பயமுறுத்தினாங்க. ஓ, எங்க நடந்தது சம்பவம்? காப்பார்ல. காப்பார்? நம்ம ஆமா. என்னாச்சு? இது வந்து ஒரு 2010 நினைக்கிறேன். ஆமா, கிட்டத்தட்ட 2010ல. ஸோ நம்ம வந்து ரெண்டல் ஹோமுக்கு போயிருந்தோம். அது வந்து ஒரு டபுள் ஸ்டோரி வீடு. நம்ம வீட்டுக்கு முன்னைக்கே வந்து பிளே கிரவுண்ட் இருக்கும். அப்போ அந்த வீட்டுக்கு வந்து நம்ம தெரியாம தான் முதல்ல ரெண்டலுக்கு போயிட்டோம். அந்த என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம ரெண்டல் ரொம்ப குறைவா இருக்கு, 400 வந்து மேலே ஒரு ஹால் இருக்கும், கீழே ஒரு ஹால் இருக்கும். ஸோ மேலேயே 3 ரூம்ஸு, ஒரு பெட்ரூம் இருக்கும், மாஸ்டர் ரூம் இருக்கும், நடுவில் வந்து ஒரு பாத்ரூம் இருக்கும். ஸோ அப்போ வந்து வெறும் 400 தான் கிடச்சிச்சு ரெண்டல். ஸோ அப்போ நம்ம அதை யோசிக்கல, சரி 400 தானே அப்படின்னு சொல்லி நம்மளும் போயாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மாதிரியா சத்தம்லாம் கேட்கும் வீட்டில். அப்போ அதை நம்ம வந்து அந்த டைம் நம்மளுக்கு அந்த மைண்ட் செட்டில் இருக்காது, இதுதானா அப்படின்னு நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. அப்போ ஒரு ட்ரிப் வந்துட்டு அந்த வீட்டில் இருந்துட்டு போனாங்கல்ல, அவங்களும் அந்த வீட்டில் ஏற்கனவே ரெண்டலுக்கு இருந்துட்டு போனவங்க. ஸோ சடனாக என்னையும் என்னோட மதர் இன் லவ் பார்த்துட்டாங்க வெளியில, நாங்கள் பிளே கிரவுண்ட்ல இருந்தோம். அப்போ வந்துட்டு அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க இந்த வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ என்னடா அப்படி பேசுறாங்களே கேக்குறாங்களேன்னு. இல்ல, இது வந்து ஆக்சுவலி நான் வந்து பிளே கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருந்தேன், மாமியார்ட்ட வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. நீங்க விளையாண்டுட்டு இருந்திருக்கீங்க, நல்லா இருக்கே. நான் பிளே கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்கேன், அவங்க மாமியார்ட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப என் மாமியார் கேட்டாங்க, நீங்க இந்த வீட்டுக்கு எப்போ வந்தீங்க, நீங்க இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க. அப்ப என் மாமியார் கேட்டாங்க, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் தான் என் மாமியார்ட்ட எல்லா விஷயமும் சொல்லியிருக்காங்க, எதுனால இந்த வீட்டை விட்டு போனாங்கிற வரைக்கும். ஏன் போனாங்க, என்ன நடந்துச்சு அந்த வீட்டுல? அந்த வீட்டுல வந்து மாஸ்டர் ரூம் ஒண்ணு இருக்கும். அவங்க வந்து டைரக்டா வந்து பிளே கிரவுண்டுக்கு நேரா இருக்கும். மேல ஜன்னலை திறந்தாமே டைரக்டா பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்கும். பிளே கிரவுண்ட் நேரா தெரியும். ஆனா அந்த ரூம்ல வந்துட்டு ஒரு ஆத்மா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என் மாமியார்ட்ட. இந்த வீட்டுல வந்து இருக்கு, பல சேட்டை இருக்கு, ஆனா வந்துட்டு நம்ம கண்ணுக்கே தெரியாது. இப்படினாக்கா அது வந்து நம்மள கச்சூர் பண்ணுமா. அவங்க வந்து கச்சூர் பண்ணிட்டு இருந்திருக்கு அந்த வீட்டுல அவங்க இருக்கிறப்ப. அப்ப அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏர்போர்ட்ல வேலை செய்வாங்களாம். ஸோ இவங்களும் இவங்களோட ஒரு பையனும் மட்டும் தான் அந்த வீட்டுல இருப்பாங்க. ஸோ அப்ப இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, சடன் டைம்ல வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கூப்பிடுற மாதிரி டோர் தட்டுமா. ஸோ இவங்க வெளியே போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, கொஞ்ச நாள் அப்படியே இருந்திருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்திருக்காங்க, அவங்க வீடு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்துட்டு அதை அப்படியே அவங்க டிலேவா ஆக்கியிருக்காங்க. சர்டன் பீரியட்ல வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, பீரியட்ஸ் போக ஆரம்பிச்சிருக்கு. அவங்கள அறியாமலேயே நிறைய போகுமா. அப்ப இவங்க வந்து எங்கேயோ போயிட்டு சாமி பார்த்தப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, சரி இன்னமும் நீங்க அந்த வீட்டுல இருந்தீங்கன்னா அது வந்து உங்களை வந்து உங்களோட உயிரை எடுக்க கூட யோசிக்காது. ஏன்னா ஆக்சுவலா அந்த வீட்டுல இருக்கிறது வந்து பெண் பேயா. அப்ப வந்து அதுக்கு வந்து பெண்களை கண்டாலுமே பிடிக்காது, ஆம்பளை கிட்ட மட்டும்தான் அது வந்து ரொம்ப எஃபேரா இருக்குமா. அப்ப இவங்க வந்து எங்க மாமியார் இந்த விஷயத்த சொல்றப்போ என் மாமியார் வந்து இது வந்து அது ஒரு பெருசா எடுத்துக்கல. எங்க மாமியார் நம்பல. இது ஒரு வாரம் ஆயிடுச்சு அவங்க எங்ககிட்ட சொல்லிட்டு போய், கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரியலைஸ் ஆரம்பிச்சு இருக்குமோ அப்படின்னு ஒரு தாட் வர ஆரம்பிச்சுது. எப்படின்னா, நம்ம இங்க வந்து 310 ஒரு நோக்கியா இருக்கும். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோமா, ஆன் பண்ணாதான் ஆன் பண்ணணும் நம்மளே சொன்னோமா. அப்போ அந்த போன் வந்து அப்போ நாங்க என்ன செஞ்சோம், போனை லாக் பண்ணிட்டு கீழே வச்சுட்டு மேல போயிட்டோம் எல்லாம் படுக்கிறதுக்கு. ஆனா அந்த போன் ஒரு 5 நிமிஷம் சென்று நான் மேல படி ஏறி இருப்பேன். போன் அந்த நோக்கியா சவுண்ட், அந்த போன் வந்து ஆன் பண்ற சவுண்ட் கேட்டுச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுல வந்து அதோட சேட்டை இருக்குன்னு காட்டுனது. அப்ப கூட நாங்க ரியலைஸ் பண்ணல. நான் அப்ப அந்த மைண்ட் செட்ல என்ன இருந்துச்சுன்னா, ஒருவேளை போன் கீழே விழுந்துருச்சோ அப்படி அந்த மாதிரி தான் மைண்ட் செட்டுக்கே வந்துச்சு. சரிட்டு நாங்க போய் படுத்துட்டோம். மற்ற நாள் காலையில எல்லாம் நார்மலாவே போயிட்டு இருந்துச்சு. சோஃபா ஒரு மாசம் 2 மாசம் கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு தெரியாது, நான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் பேபிக்கு. ஆனா நான் அந்த டைம்ல வந்து மாசமா இருந்திருக்கேன். அப்போ எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பிக்கவும் மாமியார் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா மாமியார் ரொம்ப சாமி கும்பிடுவாங்க. அது வந்து இன்னைக்கு நான் 7 o'clock இப்போ வந்து நம்ம வீட்டுல யாராவது பின்னாடி டோர் தட்டுவாங்க, பின்னாடி கதவு இருக்குல்ல, பின்னாடி கதவை வந்து யாராவது யதார்த்தமா தட்டிட்டாங்கன்னா மக்கிய நாள் அதே மாதிரி சவுண்ட் பின்னாடி கேட்கும். அப்ப இதை வந்து மாமியார் எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருந்திருக்காங்க. நான் வந்து கவனிக்கல. அப்ப இதை மாமியார் ஃபுல்லா வீட்டுல இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க. மேல வந்து ஃபேன் அடைச்சிட்டு வந்துருவாங்க. அப்ப கீழே வந்துட்டு மேல எல்லாம் குடிச்சிட்ட மட்டும் கீழே வந்துருவாங்க. அப்ப திருப்பி மேல போறப்போ அந்த ஃபேன் ஓடுமா. அப்ப மாமியார் நம்ம தான் மருந்து அப்பல ஏதோ தட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடைச்சிட்டு கீழே இறங்கி வந்துருவாங்க. அப்ப இது கொஞ்ச நாள் வந்து அம்மா வீட்டுல வந்து எங்க கிட்ட சொல்லவே இல்லை, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவே இல்லை.
அப்ப ஒரு கணக்கு வந்து ஒரு ஒரு 5 மாசத்துக்கு அங்கிட்டு நாங்க அந்த வீட்டுக்கு போய் 5 மாசத்துக்கு அங்கிட்டு வீட்டுல வந்துட்டு மேல வந்து கொலுசு சத்தம் முறை கேட்டுச்சு ரூம்ல, மாஸ்டர் ரூம்ல. ஆனா அந்த மாஸ்டர் ரூம் வந்து நாங்க யூஸ் பண்ணல, டோரை க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தோம். ஏன்னா அந்த பாத்ரூம் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க மாஸ்டர் ரூம் யூஸ் பண்ணல. மற்ற 2 ரூம் யூஸ் பண்ணோம், மற்ற மாஸ்டர் ரூம் யூஸ் பண்ணல. அப்படியே சும்மா தான் இருக்கும், ஆனா சுத்தம் பண்றதுக்காக திறந்து வச்சிருப்பாங்க. அப்ப அது வந்து அதுக்காக வந்து கொஞ்சம் இஷ்யூவாவே பெருசா இருந்துச்சு. அப்ப என் மாமி என்ன செய்யாங்க, வீட்டுல வந்து ஒரு பேபி சிட்டர் மாதிரி ஒரு பேபி பாத்துக்கிட்டேன். அந்த பிள்ளை என்ன பண்ணிருக்கு, சின்னோண்டு பிள்ளை 2 வயசு பிள்ளைக்கு அந்த ஃபேன் தட்டுறதுலாம் தட்ட தெரியாது. அது எவ்வளவு உயரமா இருக்கும், நம்ம உயரத்துக்கு கொஞ்சம் கூட இருக்கும். கொஞ்ச நேரம் பாட்டுக்கு பிறகு அந்த 2 வயசு பேபி என்ன பண்ணுச்சு அப்படின்றத பார்க்கலாம். திருமதி தமிழரசி அவங்க வீட்டில் காப்பாரில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. பல அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ராத்திரில் கொலுசு சத்தம்லாம் கேட்டிருக்கு. வேறு என்னமோ வினோதமான விஷயம்லாம் நடக்கும். ஓகே, வீட்டில் பேபி சிட்டிங் அப்படின்றதுனால ஒரு 2 வயசு குழந்தைய பார்த்துக்கிறாங்க. அந்த பாப்பா என்ன பண்ணுச்சு, மாமி நினைச்சிட்டாங்க அவங்க தான் டோரை மேலே அந்த லைட்டை சுவிட்ச் ஆன் தட்டி இருக்காங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு பாப்பா பேசியிருக்காங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு. அவங்களுக்கு அந்த டைம்ல ரியலைஸ் பண்ணவே இல்லை, சின்ன பிள்ளை போய் தட்டுமா அப்படின்னு. அவங்க ஏதோ டென்ஷன்ல யோசிச்சுட்டு கீழே வந்துட்டாங்க. அப்புறம் 7:30 8:30 தெரியல. வீட்டுல வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மயக்கமா இருக்குன்னு சொல்லி நான் போயிட்டு என்னோட நாக்கல்ல உட்காந்துருந்தேன். அப்ப நீங்க உங்களுக்கு எத்தனை மாசம்? இல்ல நான் அது வந்து ஃபர்ஸ்ட் மந்த் எனக்கு தெரியாது, நான் கன்சீவா இருக்கிறது வீட்டுல யாருக்குமே தெரியாது, எனக்கே தெரியாது நான் மாசமா இருக்கிற விஷயம். அப்ப நாங்க என்ன செஞ்சோம், வீட்டுல உட்காந்துருந்தோம். நான் மாமியார் சொன்ன எனக்கு தலை கொஞ்சம் சுத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே எனக்கு எல்லாமே என் மாமியார் தான் செய்வாங்க. அன்னைக்கு நைட்ல வந்துட்டு என் வீட்டுக்காரரு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தப்போ வீட்டுல என்னமோ சத்தம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு யாரோ வீட்டுல ஓடுற சத்தம். இவங்க குளிக்கிறப்ப அந்த பாத்ரூம் வந்து ஷேடோ தெரிஞ்சிருக்கு வேலை. அப்ப நான் ஒரு வாட்டி குளிக்கிறப்ப எனக்கு ஷேடோ தெரிஞ்சப்ப நானு நம்மளோட நிழல் தான் தெரியுது போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன். அப்ப என் வீட்டுக்காரர் சொன்னாரு, இல்ல இது நைட்ல வந்து நான் குளிச்சுட்டு இருக்கப்ப ஏதோ ஒரு ஷேடோ இங்க இருந்து அங்க போற ஒரு ஷேடோ நான் பார்த்தேன்னு சொன்னா இவருக்கு மாமியார் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப போய் எங்கேயும் சாமி பார்த்துட்டு வந்திருக்காங்க. சாமி பார்த்துட்டு வந்தப்ப அவங்க சொன்ன வந்து என்னன்னா, இந்த வீட்டுல வந்து பொம்பளை பேய் தான் இருக்கா. அவங்க இதுக்கு முன்னுக்கு இருந்தவங்க சொன்னதும் உண்மைதான், எங்க வீட்டுல போய் பார்த்துட்டு வந்து சொன்னவங்களும் உண்மைதான். பொம்பளை பேய் தான் இருக்கா. அதுக்கு வந்துட்டு ரொம்ப ஆம்பளை ரொம்ப பிடிக்குமா. ஆம்பளை வந்து கச்சேரி பண்ணதே இல்ல. என் மாமியார் வந்து கச்சேரி பண்ணிருக்கு. இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் மாமியார் சொன்னாங்க. வீட்டுல வந்து மாமியார் ஒண்டியா இருப்பாங்க, நாங்க வேலைக்கு போயிட்டோமா இவங்க ஒண்டிதானே இருப்பாங்க. இப்ப சமைக்கிறப்ப யாரோ வந்து ஷோல்டர் தட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தோன்னா இவங்க அதெல்லாம் வந்து அப்போ சொல்லல. நாங்க போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மாமியார் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வீட்டுல இருந்துச்சு, ஆனா நான் வந்து அதை பெருசுபடுத்திக்கல, நான் சொன்னா நீங்க பயந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே நான் சொல்லல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சாமியார் வந்து பார்த்துட்டு ஜாமா கொடுக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்ப விடிகால அவங்க வர்றப்ப மணி விடிகால 2:30. நாங்க வந்து மேல ரூம்ல தூங்கிட்டு இருக்கோம். அப்ப கீழே வந்துட்டு என் ஹஸ்பண்டும் என் ஹஸ்பண்டோட அண்ணன் தம்பி 3 பேர் என்ன செஞ்சாங்க, போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்துட்டு 2:30 மணிக்கு வீட்டுல கேட்டை தட்டுறாங்க வெளியில. அப்ப மாமியார் சீக்கிரமா இறங்கி போயிட்டு கதவு திறந்துட்டு என் வீட்டுக்கார்ட்ட வந்து 2-3 ஜாமா செய்ய சொல்லியிருக்காங்க. கனியெல்லாம் வச்சு கரெக்டா இன்னைக்கு நைட்டுக்குள்ள அதை செஞ்சிடணும், டிலே பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னே என் ஹஸ்பண்ட் என்ன செஞ்சாங்க, வெளியிலே உட்கார வச்சு என் மாமியார் மஞ்சள் தண்ணி ஊத்திட்டாங்க அவருக்கு. விடிய காலம் எல்லாமே செஞ்சுட்டு, ஆனா வீட்டுல வந்து எல்லா ரூமுக்கும் பின்னால கதவுக்குலாம் வந்துட்டு கட்ட சொன்னாங்க. குங்குமத்துல வந்து கோடு போட்டு வைக்க சொன்னாங்க, அது உள்ளுக்கு வராம இருக்கிறதுக்கு, அதோட தாக்கம் உள்ளுக்கு இருக்காம இருக்கிறதுக்கு. ஏன்னா இன்னைக்கு சாமி பார்த்துட்டு வந்திருக்காங்களே, அந்த ஜாமான வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு அவங்க நாளைக்கு காலையில என்னமோ வேற எதுவும் செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப அந்த ஜாமான அது வந்து வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அது சேட்டை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து கட்ட சொன்னாங்க 10 மணிக்கு. எங்க வீட்டுல எங்க ஹஸ்பண்ட் என்ன செஞ்சாங்க, மேல 3 ரூமுக்கு கீழே பின்னாடி கிச்சன் இருக்குல்ல, பின்னாடி கிச்சன் கதவு ஜன்னல் எல்லாத்துலயுமே குங்குமத்தை போட்டுட்டாங்க. அவங்க சொன்ன ஜாமான் எல்லாத்தையுமே வச்சுட்டாங்க. வச்சு கிட்டத்தட்ட கரெக்டா ஒரு முடிக்கிறதுக்கு வந்து 2:55 ஆயிடுச்சு. அப்ப நாங்க தூங்கல, அன்னைக்கு நைட்ல கீழே உட்காந்துருக்கோம். இதுதான் பெரிய கதையே. விடியகால மணி கரெக்டா 2:55. அப்ப நாங்க எல்லாம் கீழே ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அப்ப என்னோட ஹஸ்பண்டோட அண்ணன் சொன்னாங்க, சரி நம்ம படம் பார்ப்போம், தூக்கம் வரல அப்படின்னு சொன்னா கரெக்டா இவர் என்ன செஞ்சாரு, கரெக்டா மணி 3 டிவிடி ஆன் பண்ணலான்னு சொல்லி கிட்ட போனாரு. இருங்க அப்படியே இருங்க, கரெக்டா 3 மணிக்கு என்ன நடந்துச்சு பாட்டுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம்.
திருமதி தமிழரசி அவங்க வீட்டில் பல அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்தனால சாமி பார்க்க போயிருக்காங்க. வீட்டில் வந்து கட்ட சொல்லியிருக்காங்க. சரி, அந்த நேரத்தில் யாரும் தூங்கலை. மணி அப்போ 3 காலையில் 3 AM என்ன நடந்தது? படம் பார்க்க போனாங்க. டிவிடியை வந்து ஆன் பண்ண போனாரா? ஆமா, அவர் வந்து எங்க வீட்டுக்காரோட அண்ணன் வந்து டிவிடி தான் ஆன் பண்ண போனாரு. டிவிடி கிட்ட போன மனுஷன் விழுந்தடிச்சு பின்னாடி ஓடியாந்து எங்க மாமியார் காலில் விழுந்துட்டாரு வயிற்றுல. ஐயோ, அப்படி என்ன நடந்துச்சு? அந்த கேட்டு கதவு இருக்குல்ல, நம்ம வெளியே அந்த கட்டு கட்டிட்டோம்ல, சாமியார் கொடுத்த தண்ணி எல்லாம் ஊத்தியாச்சு. சோ அதால உள்ளுக்கு வர முடியாத பட்சத்துல அதோட காற்று அன்னைக்குதான் நான் ரியலைஸ் பண்ணேன், இப்படிதான் அதோட சவுண்ட் இருக்குமா அப்படின்னு. ஐயோ, எங்களுக்கு உயிரே இல்ல. அந்த அவ்வளவு பெரிய அதோட சத்தமே அவ்வளவு ஃபோர்ஸா இருந்துச்சு. இன்னும் ஸ்டில் இருக்கு, என்னோட மெமரியில அப்படியே பதிஞ்சிருக்கு. எப்படிதான் இருந்துச்சு அந்த சவுண்ட்? இந்த சத்தம் அப்படிதான் இருந்துச்சு until 6:30 வரைக்கும் காலையில. ஒரு மாதிரி காத்து மாதிரி காத்து, ஆனா அவ்வளவு வேகமான காத்து விட்டு அந்த ஸ்லைடிங் டோர் உடைஞ்சிரும் அந்த அளவுக்கு. ஏன்னா மெயின் கேட்டு ரொம்ப தூரத்துல இருக்கு, நம்ம வீட்டு உள்ளுக்கு அதனால வர முடியல. கணக்கு அது என்ன பண்ணிடுச்சு, அங்க நின்று கத்துது, வீட்டுக்குள்ள வர முடியலன்னு சொல்லிட்டு அதோட கோபத்தை வந்து அவ்வளவு வேகமா காட்டுது. அதோட அம்மா என்ன செஞ்சுட்டாங்க, மேல வந்து கருமாரி அம்மன் படம் வச்சிருந்தாங்க ஸ்லைடிங் டோருக்கு மேல. ஸோ அது அந்த கதவை உடைக்குது, அதாவது முடியல, உள்ளுக்கு வர முடியல. ஏன்னா நம்ம அதை வந்து கட்டிட்டோம். மேல ரூம் அந்த டோர் அந்த இது இருக்குல்ல, மேல வந்து கேட் இருக்கும் ரூமுக்கு, அந்த கேட்ட அப்படியே ஆட்டுது உள்ளுக்கு. அன்னைக்குதான் நாங்க எங்க ஃபேமிலி மொத்தமா அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு பேய் படத்தை பார்த்ததை வந்து ரியலைஸ் பண்ணோம். அன்னைக்கு எல்லாம் பேய் அறிஞ்ச மாதிரி ஆயிருப்பீங்களே, உயிரே போயிடுச்சு கொஞ்ச நேரத்துல. அப்ப வந்து என்ன செஞ்சோம், மேல போயிட்டு நல்லவேளை அதுக்கு முன்னாடி மேல எல்லாமே செஞ்சுட்டுதான் கீழே வந்தோம், மேல போவே இல்லை. அப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம், பின்னாடி அந்த டோர் ஒண்ணு வந்து நம்ம அவ்வளவு கஷ்டமா இருக்கும் இழுக்கிறதுக்கு திறக்கிறதுக்கு. அப்ப அந்த கதவு எப்படி ஆட்டோமேட்டிக்கா திறந்துச்சுன்னு கூட தெரியல, ஆனா கதவை திறக்க முடிஞ்சிருக்கு, அதால உள்ள வர முடியல. ஏன்னா நம்ம கிச்சன்ல வந்து அந்த குங்குமம் போட்டிருந்தோம்ல, சோ அதால வர முடியல. அப்ப என் ஹஸ்பண்ட் தம்பி, என்னோட ஹஸ்பண்டோட அண்ணன் 3 பேர் என்ன செஞ்சாங்க, அந்த டைனிங் டேபிள் இருக்குல்ல, அந்த டோர்ல கொண்டு போய் அவ்வளவு வேகமா ஃபோர்ஸா அடிச்சு அந்த கதவை சாத்திட்டு, அந்த டைனிங் டேபிள் ஃபுல் மார்னிங் வரைக்கும் அங்கதான் இருந்துச்சு. சத்தமும் அந்த காத்தும் தான் வந்து ஃபீல் பண்ணுச்சு. பாக்கல எதுவும் உருவம் எதுவும் கணக்கு தெரியல, ஆனா உருவம் எதுவுமே இல்லை. ஆனா அது சுத்தி வீட்டை சுத்தி தான் வந்துச்சு. ஆனா அது ஃபுல்லா அந்த வீட்டை சுத்தி வர்றது. ஆனா மாமியாருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, அது இங்க எங்கேயோ தான் இருக்கு அப்படி மாமியாருக்கு தெரிஞ்சிருச்சு. அதோட கோவத்தை வந்து வெளியில இருந்து காட்டுது. அப்ப நாங்க என்ன செஞ்சோம், அவ்வளவு வேகம், அதோட ஃபோர்ஸ் அவ்வளவு வேகம். அப்ப நம்ம என்ன செஞ்சோம், மாமியாருக்கு வந்து பயம் எடுத்துருச்சு. அப்ப நாங்க என்ன செஞ்சோம், சாமி ரூம்ல போய் பூந்துட்டோம். சாமி ரூம்ல உட்கார வச்சுட்டாங்க எங்க எல்லாத்தையுமே. அன்னைக்கு 6:30 மணி வரைக்குமே அதோட சத்தம், கூச்சல், கூப்பாடு. கேட்ட முன்னுக்குள்ள அந்த ஸ்லைடிங் டோரை உடைக்கிறது, அந்த சத்தம் கேட்டு உடைஞ்சிருக்கும்னு நினைச்சேன். கண்ணாடி உடஞ்சிச்சுடா இன்னைக்கு, அப்படிதான் நான் நினைச்சேன். எங்க வீட்டுல யாருக்குமே தெரியல நான் மாசமா இருக்கிற விஷயமே. போய் மாமியார் என்ன செஞ்சாங்க, நீ பயப்படாத, நம்ம எல்லாம் சாமி ரூம்ல போய் உட்காந்துடலாம்னு சொல்லிட்டு சாமி ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க எல்லாம் சாமி ரூம்ல தான் இருந்தோம். ஒரு 6:30 மணி வரைக்கும் உள்ளுக்கு இருந்து அந்த விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வெளியவே வந்தோம். அப்புறம் போய் பாக்குறோம், அந்த 5 அடி அலங்கோலமா இருந்துச்சு காலையில. ஆனா மாமியார் வந்து என்ன வெளியே விடல, அவங்களே போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போயிட்டு முதல்ல குளிக்க சொல்லிட்டாங்க. சரி, நீ முதல்ல போய் குளிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியாரும் என் ஹஸ்பண்டும் வெளியே போனாங்க. போய் பாக்குறாங்க, அந்த காத்து அடிச்சு வந்து அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த டவுன் கர்ரிங்லாம் இருக்குல்ல, காஞ்ச இலை அவ்வளவு 5 அடி நிறைஞ்சு இருந்துச்சு. கொஞ்ச நாள் சென்று திருப்பி நம்ம போய் சாமி பார்த்தாங்க எங்க வீட்டுல, என்ன கூட்டிட்டு போல. அப்புறம் சாமி எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு ஐயாவை கூட்டிட்டு வந்துட்டு, அப்புறம் எனக்கு அந்த டைம் வந்து ரொம்ப முடியாம போயிடுச்சு, மாசமா இருக்கனால எனக்கு தெரியல, காய்ச்ச இப்படியேதான் இருந்துச்சு. மாமி நினைச்சிட்டாங்க இதனாலதான் பயந்து காய்ச்சல் வந்துச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டாங்க. அப்புறம் சாமி பார்க்க வந்தவர் தான் சொன்னாரு, நீ என்ன புண்ணியம் செஞ்சுன்னு தெரியல, வயிற்றுல உள்ள கருப்பு ஒண்ணுமே ஆகலன்னு சொன்னோட எல்லாருமே என்ன பாக்குறாங்க. நானும் அப்பதான் எல்லாரையும் சுத்தி பாக்குறேன். அதே மாமியார் ஷாக் ஆயிட்டாங்க, மாசமா இருக்கா அப்படின்னு. அப்ப ஐயா சொன்னாரு, ஆமா அது வயிற்றுல வந்து கரு இருக்கு, ஆனா எத்தனை நாள் அவர் சொல்ல கரு இருக்கு அது மட்டும் தான் சொன்னாரு. அப்ப அந்த அப்புறம் எல்லாமே வீட்டுல ஒரு கட்டு கட்டி அந்த மாஸ்டர் ரூம் சொல்றோம்ல, அவர் அழைச்சி வீட்டுக்குள்ள உட்காந்து சொன்னாரு, மாஸ்டர் ரூம் வந்து திறக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. அந்த மாஸ்டர் ரூம் வந்து ஃபுல்லா வந்து அவரே கட்டு கட்டி அந்த மாஸ்டர் ரூம் வந்து லாக் பண்ண சொல்லிட்டாரு. அந்த மாஸ்டர் ரூமுக்குள்ளதான் வந்து அது வந்து போற இடமா. சோ அது வசதியா இருக்கிறதே அந்த மாஸ்டர் ரூம் தானா. சோ அதுக்கு டைரக்டா அங்க இருக்கிறதுனால
இப்ப நான் மாசமா இருக்கிறவங்க வந்து அதுக்கு தெரியுமா, அது எனி டைம் வந்து என்ன வேணாலும் பண்ணும். ஆனா அவர் சொன்னாரு உங்க கருவுல வந்து இருக்கிறது வந்து ஒரு ஆண் வாரிசுன்னு சொன்னாரு. நான் என்ன செஞ்சோம், ஐயா எல்லாம் கட்டி முடிச்சு எல்லாம் கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணி முடிச்சு வீட்டெல்லாம் கழுவி முடிச்சுட்டு ஒரு 2 நாள் சென்று நாங்க கிளினிக் போனோம், பிரைவேட்டுக்கு போனோம். பிரைவேட்டுக்கு போயிட்டு நம்ம எல்லாம் செக் பண்றப்பதான் தெரியும் நான் மாசமா இருக்க கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கிட்ட. ஃபர்ஸ்ட் பேபியே டெலிவர் பண்ணிட்டீங்க அதே வீட்ல இருந்து? ஆமா, அதே வீட்ல வந்து ஒண்ணுமே இல்ல. அப்ப செகண்ட் பேபிக்கு வந்து நான் மாசமா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நாங்க என்ன செஞ்சோம், எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பேபி இருக்குன்னு தெரியும். ஆனா அது வரைக்குமே நாங்க அந்த மாஸ்டர் ரூம் வந்து திறக்கல. செகண்ட் பேபி வரைக்குமே நம்ம திறக்கல. 1.5 வருஷம் அந்த ரூம் லாக் பண்ணி தான் இருந்துச்சு. எங்க ஹஸ்பண்டோட சொந்தக்கார தம்பி வந்து கல்யாணம் பண்ணி தங்க இடம்னு சொன்னப்போ நம்ம என்ன செஞ்சோம், அந்த வீடு கொடுத்தோம். நம்ம சொன்ன மேல அந்த மாஸ்டர் ரூமுக்கு தயவு செஞ்சு நீ அங்க இருக்கிற 2 ரூம் வேணாலும் பாத்துக்கலாம், தயவு செஞ்சு அந்த மாஸ்டர் ரூம் தொடாதீங்க நாங்க எவ்வளவோ சொன்னோம், கேட்கல. நம்ம பாத்துக்கலாம் சொல்லி கதவை திறந்து விட்டானுங்க. அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு. ராகவல் இது மர்ம தேசம், சொல்லுங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் இன்னும் அதோட ஆக்ரோஷம் கூட ஆயிருச்சு. ஏன்னா 2 வருஷம் நம்ம அதை உள்ள வச்சு கட்டி திறந்தாச்சு. எவ்வளவு என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, கேட்கல. சந்திரமுகி அறைய திறந்ததும் என்ன நடந்துச்சு? அந்த கதவை திறந்தாங்க, கொஞ்ச நாள் எந்த ஒரு சத்தமும் இல்லாம இருந்துச்சு. திருப்பி அதோட சேட்டை ஆரம்பிச்சிருச்சு. நான் பேபி பிறந்து வீட்டுலதான் இருந்தேன், செகண்ட் பேபிக்கு நான் வீட்டுலதான் இருந்தேன். அப்ப அதுக்கப்புறம் நான் ஃபுல்லா காளிமாவை கும்பிட ஆரம்பிச்சுட்டேன். அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வீட்டுல என்னமோ இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு நான் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டேன். அப்ப என் ஹஸ்பண்டுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. அப்ப அவரோட தம்பியை பிடிச்சி சத்தம் போட்டாரு, உங்ககிட்ட அன்னைக்கு நான் சொன்னேன் இந்த ரூம் திறக்க வேணாம், உன 2 ரூம்ல ஏதாவது ஒரு ரூம் எடுக்க சொன்னேன், இன்னைக்கு பிரச்சனை எங்களுக்கு தலைகீழ வந்து நிக்குது அப்படின்னு சொன்னாரு. இவங்க வந்த தம்பி வந்து நம்பல. அப்ப கடைசியா என்ன ஆயிடுச்சுன்னா, மொத பேபி வந்து ஆம்பளை பையன் சொன்ன மாதிரி எங்களுக்கு மொத பேபி ஆம்பளை பையன் தான். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, கதவுலாம் திறந்து விட்டாங்கல்ல, திறந்து விட்ட கையோட அது வந்து எங்க பையனுக்கு கிட்ட விளையாட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதுக்கு ரொம்ப மீனாட்டு வந்து ஆம்பளாள் மேல தானே. ஆனா அது என்ன பெயின் எனக்கு தெரியல, ஆனா அதுக்கு வந்து ஃபுல்லா பிடிச்சிட்டு ஆம்பளால மட்டும் தான் பிடிக்குமா. அப்போ எனக்கு பிறந்ததும் ஃபர்ஸ்ட் பேபி ஆம்பளை பேபி தான். அது என்ன செய்யுமா, நாங்க தூங்குனதுக்கு அப்புறம் பேபி கூட விளையாடுமா, நம்மள தூங்க வச்சுட்டு அது பேபி கூட ரொம்ப விளையாடுமா. அப்போ வந்து ஒரு இதே மாதிரி கரெக்டா வந்து அவருக்கு கரெக்டா 1.5 வயசு வந்துருச்சு கிட்டத்தட்ட. 1.5 வயசு. நம்ம இந்த கதவு திறந்த கையில பயத்துல போய் நம்ம வேற இடத்துல சாமி பார்த்துட்டோம். அப்ப அவங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, இந்த வீட்டை விட்டு இந்த பேபிக்கு 1.5 வயசு ஆகிறதுக்குள்ள கூட்டிட்டு போலன்னா இந்த பையன் இறந்துருவான்னு சொன்னாங்க. அவர் சொன்ன மாதிரி அது நடந்துச்சு. அப்போதான் என் வீட்டுக்கு அவருக்கு இன்னும் கோவம் வந்துச்சு. கரெக்டா அவருக்கு 1.5 வயசு ஆக போகுது. அவர் 1ஆம் மாசம் 28 பிறந்தாரு, கரெக்டா 1.5 வயசு வரப்போகுது. அப்ப அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அன்னைக்கு நைட்ல வந்து அவங்க புதுசா வந்தார்ல அவரோட தம்பி கல்யாணம் பண்ணி, அவன் கூட வந்து கீழே ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருந்தான். வீட்டுல ஃபுட்பால் விளையாண்டுட்டு தூங்கிட்டான். அவங்க அப்பாவுக்கு கூட தான் தூங்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கு எல்லாம் படம் பார்த்துட்டு அப்படியே ஹால்ல படுத்துட்டாங்க. அப்ப விடிய காலம் என் ஹஸ்பண்ட் ஏஞ்சிருச்சு இருக்கிறப்ப என் பையன் வந்து உட்கார்ந்து இருந்திருக்கான். அவங்க அப்பாட்ட கேட்கறப்போ குளிர்துப்பான்னு சொல்லியிருக்கான். ஏன்னா அவன் நார்மலா வந்து அவங்க அப்பான்னு கூப்பிட மாட்டா, சேன் கூப்பிடுவான். அப்ப அவன் சொல்லியிருக்கான் குளிர்ந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப அவங்க அப்பா போலி இழுத்து போத்தி படுக்க வச்சிருக்காரு. படுக்க வச்சு மக்கிய நாள் காலையில கண்ணு திறக்கல. நம்ம நார்மலா லேட்டா தான் எழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பால் எல்லாம் கலக்கி குடுக்குறோம், குடிக்கல. என்னடா இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகுது, நானா கண்ணு திறக்கல. ஆனா கண்ணு திறக்கிறான், சேனு கூப்பிடுறான். அப்ப நான் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், கிளினிக் ஏதாவது கூட்டி போய் பாக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அப்ப என் வீட்டுக்காரோட தம்பி ஒய்ஃப் என்ன பண்ணிருச்சு, மனசுல என்ன தோணுச்சுன்னு தெரியல, அது காளிமா படத்துல வந்து ருத்ராட்ச மாலை போட்டிருந்தோம். இந்த ருத்ராட்ச மாலைய எடுத்தாலும் அவன் கழுத்துல போட்டு ஒரு 2 செகண்ட் தான் வெட்டி அவருக்கு ஒரு மாதிரி பிக்ஸ் மாதிரி வந்து வாயில எல்லாம் ரத்தம் வந்து அவங்க அப்பாவுக்கு கொஞ்ச நேரத்துல உயிரே இல்ல. எனக்கு பயத்துல நான் அப்ப அங்குள்ள எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற கிளினிக்ல கூட்டிட்டு போய் பாக்குறப்போ பிக்ஸ் மாதிரி வந்து இந்த மாதிரி வாயில ரத்தம் வந்துச்சுன்னு சொன்னா, அப்ப டாக்டர் வாயிலும் செக் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாங்க அந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு நான் அப்பயே என் ஹஸ்பண்ட் நாங்க ஏசிட்டேன். 1.5 வயசுல வந்து அவனுக்கு வந்து கண்டிப்பா உயிர் போக வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொன்னாரு. அதே மாதிரி 1.5 வயசுல வந்து அவனுக்கு அந்த மாதிரி வந்தோன்னு என் வீட்டுக்காரர் நான் சொல்லிட்டேன், நீங்க வெளியே ஆகணும் இல்லைனாக்கா பையன் இறந்துருவாருன்னு ஏற்கனவே உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து நீங்க வெளியாகல. அப்போ அந்த டைம்ல வந்து நம்ம மேல அந்த கதவு டோர் திறக்கல. அப்போ வரைக்கும் அந்த கதவு க்ளோஸ்ல இருந்தப்போ நான் இவர்கிட்ட இவன் வந்து திறந்துட்டான் ஒரு கட்டம். அப்ப எனக்கு பயம் எடுத்துக்கிச்சு, இவன் கதவு திறந்தா இதை ஆயிருமான்னு சொல்லிட்டு நாங்க எதாச்சுமா சாமி பார்க்க போனப்ப அவர் சொன்னாரு. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம தான் 2 வருஷம் பிளாக் பண்ணி வச்சிருக்கோமே, ஒன்னும் ஆகாது அந்த ஒரு அப்படி இருந்துட்டேன்.
அந்த ஒரு எண்ணத்துல நம்ம இருந்தோன்னே அது கோபத்தை வந்து அதுக்கப்புறம் தான் காட்டுச்சு. அதுக்கு வந்து கோபம் வந்து இவன் சின்ன பையன் 1.5 வயசு பேபி தானே ஐயா எங்க பெரியவர். அப்ப அதுக்கு வந்து ஆசை வந்து ஆம்பளை பிள்ளைங்க. அப்போ வந்து அவனை கூட்டிட்டு போறதுக்கு வந்து அது வந்து அந்த உடம்புல வந்து ஸ்லோவா தான் ஏறுவாங்களாம். அதோட இது வந்து அப்படிதான் இருக்குவான். ஒரு ஆண் வந்து ஒரு பிள்ளைங்க உடம்புக்குள்ள போறதா இருந்தா ஒரு நாள் ஃபுல்லா பிடிக்குமா. அப்ப அதனாலதான் அவன் காலையில இருந்து அந்த 7:30 மணி வரைக்குமே அவன் அப்படி இருந்திருக்கான். நாங்க நினைச்சது நார்மல், அவன் இப்படிதான் கண்ணு திறக்கிறாரு, அவங்க அப்பா கூப்பிடுறாரு. அன்னைக்கு வீட்டுல யார் பேருமே அவன் சொல்லி கூப்பிடல, அவங்க அப்பா பேரை மட்டும் தான் சொன்னான். சரின்னா சொல்லியிருந்தான். நல்ல வேலை அன்னைக்கு அவங்க அப்பா வேலைக்கு போல, இவன் கூட தான் இருந்தாரு. நல்ல வேலை ஃபுல்லா அவரை காளிமாக்கு வேண்டி பிறந்தனால அந்த மாரி. அப்ப அதனாலதான் வெளியாயிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் வந்து நம்ம குழந்தையோட உயிர். அப்ப ஆனா 2வது பேபிக்கு வந்து சாமி பாக்குற அப்படி சொல்லி எங்களை தூங்க வச்சுட்டு எப்படி பெரியவர்கிட்ட விளையாடுமோ அதே மாதிரி வயிற்றுல உள்ள பேபி கிட்ட விளையாடுமா. நம்ம நல்லா அசந்து தூங்கிடுறோம், அந்த டைம்ல வந்து வயிற்றுல உள்ள பேபி கிட்ட விளையாண்டுகிட்டு இருக்குமா. அப்ப அது வந்து நம்மளுக்கே தெரியாதான், பேபிக்கே தெரியாதான். ஆமா, அந்த வீட்டு விட்டு நாங்க விளையாண்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு அடுத்து நிறைய பேர் வந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த வீட்டுல யாரும் ரொம்ப நாள் இருக்க முடியல. ஏன்னா அது டைரக்டா வந்து பாடாங்க்கு நேரா இருக்கவும் அங்க பாடாங்க வந்து ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் வந்து பார்க்கவே அசலி பேய் மரம் மாரியே தான் இருக்கும். ஒரு சர்டன் டைம்ல வந்து மரம் அப்படியே கொட்டி போய் கிடக்கும். அந்த இலையெல்லாம் உதிர்ந்து போய் அப்படியே ஒரு மாதிரி எலும்பு கூடு மாதிரி தெரியும் நம்ம கண்ணுக்கு. இதெல்லாம் இப்படி இருக்குன்னு தோணும். அப்புறம் அந்த மரம் வந்து செடியெல்லாம் பூத்து வந்துருச்சுன்னா மரம் பெருசா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். இது என்ன அப்படி இருக்கு, ஏதோ பேய் முடி விரிச்சு போட்டு நிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மரம். அந்த மாதிரி அந்த வரைக்கும் அந்த ஆத்மாவை வந்து வெளியே துரத்த முடியாது. அது அவங்க கடைசியா பாக்குறப்ப சொல்லிட்டாங்க அது வந்து நம்மளால துரத்த முடியாது, அது வந்து ரொம்ப வருஷமா அந்த வீட்டுலதான் இருக்கு. சோ அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. யாருமே அங்க வந்தாலுமே அதோட ஆதிக்கம் தான் அங்க இருக்குமே ஒழிய போறவங்க வந்து அங்க இருக்க முடியாது. ரொம்ப பேர் ரொம்ப சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஒண்ணும் இல்ல, வயிற்றுல யாராவது கன்சீவா இருந்து நம்மளுக்கு எல்லாம் வந்து தெரிஞ்சனால தப்பிச்சிட்டோம். மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. திரு ஜெகன்ராஜ், டிசம்பர்ல நடந்த சம்பவம், கமான் டெல் மீ. ஓகே, டிசம்பர்ல என்ன நடந்துச்சுனாக்கா, நம்ம அப்பாவுடைய தங்கை, அதுக்கு எனக்கு அத்தை, அவங்க வந்து இறந்துட்டாங்க சிலம்பான் நிகழ்ச்சிந்தாண்ட. அப்போ நம்ம இங்கேருந்து எல்லாரும் ஃபேமிலியோட ஒரு 15 பேர் போயிருந்தோம் பாருங்களேன் அவங்களோட இறப்புக்கு. அவங்க வீடு வந்து ஃப்ளாட்னால நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கேருந்து ஆன்லைனில் என்ன பண்ணிட்டோம், ஹோம் ஸ்டே புக்கிங் பண்ணிட்டோம். புக்கிங் பண்ணிட்டு அதில் அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு அவங்க எல்லாம் ஹோம் ஸ்டேல போய் ஸ்டே பண்ணிட்டு காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம். கருமாதிக்கு இந்த வீடு புக்கிங் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஓனர்கிட்ட டிபாசிட் கட்டி அந்த வீடு வந்த கையில எல்லா வீடு வந்து நல்லா இருக்கு, இடமும் நல்லா என்வாயர்மெண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு புக்கிங் பண்ணிட்டு வந்துட்டோம். 16வது காரியத்துக்கு அந்த வீட்டுக்கு போயிருந்தோம். அதாவது ஹோம் ஸ்டேக்கு போயிட்டு அங்கெல்லாம் பேக்கெல்லாம் வச்சுட்டு அந்த காரியத்தை முடிச்சுட்டு அங்கேயே கிளம்பி வருவோன்ட்டு காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கு நைட் எல்லாரும் அங்கே டயர்டாகி எல்லாம் அந்த வீட்டில் படுத்துட்டோம். ஹோம் ஸ்டேல எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம். அந்த வீட்டு கதவு வந்து நான் தான் வாசல்ல படுத்திருக்கேன். ஏன்னா 15 பேர் படுத்துருக்கோம் பாருங்களா. அப்போ வந்து வீடு ஃபுல்லா இருக்கு, பேக்கா இருக்கு. அப்ப அந்த வீட்டுடைய கதவு வந்து திறக்கிற டோரை வந்து ஓப்பன் பண்ணேன். நான் கண்ணை திறந்து பார்த்தா யாருமே இல்லை. நான் கூட இது சீலா போட்டுருக்கு, நான் இப்போ கண்ணை மூடிட்டு படுத்திருந்தேன். கொஞ்ச நேரம் சென்று பாத்தீங்கன்னாக்கா ஏர்கான் வந்து சொந்தமா ஆன் ஆயிடுச்சு. அப்ப நான் பக்கத்துல படுத்திருந்த என்னுடைய தம்பி கிட்ட சொன்னேன், இதுவே குளிர்றது, இன்னும் ஏர்கான் இருக்கு, ஏர்கான் அடலாம் அப்படின்னு. இல்ல என்கிட்ட கண்ட்ரோல் இது, நான் திறக்கல அப்படின்னா. சரின்னு லைட்டு தட்டி ஏர்கான் கண்ட்ரோலை தேடி ஏர்கான் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டேன். படுத்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்கும். நம்ம மைக்ரோவேவ் இருக்குல்ல, மைக்ரோவேவ் வந்து நம்ம சூடு காட்டி முடிச்சு கடைசி அந்த டிங்னு சத்தம் கேட்குமே, அந்த மாதிரி ஒரு சத்தம். என்னடா இது, யார் இந்த நேரத்துல சாப்பாடு சமைக்கணும்னு சொல்லி திருப்பி கண்ணை திறந்து பார்த்தா யாருமே இல்லை. என்ன இப்படிலாம் இது பண்ணுது, அன்னைக்கு நம்ம இறப்புக்கு வந்தப்ப இந்த வீடு நல்லதாக இருந்துச்சு, ஏன் இந்த வீடு இப்படியாச்சு சொல்லிட்டு நான் இப்போ சாப்பாடு செஞ்சுட்டான். நல்லா போர்வை இழுத்து போச்சு, கண்ணை மூடிட்டு படுத்தேன். போர்வை யாரும் இழுத்தாங்க.
பொறுமையை வேகமா இழுத்தாங்க. நான் சொன்னேன், நான் வந்து ஒரு நாளைக்கு இந்த வீட்டுல தங்க வந்திருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நான் யார்கிட்டையுமே இதை பத்தி சொல்லல. மற்ற வீட்டுல இருந்த 15 பேருக்கு யார்கிட்டையுமே சொல்லல. மறுநாள் காலையில எழுந்திரிச்சிட்டு 7:30 மணிக்கா நான் குளிச்சுக்கிட்டு இருக்கிற வாஷ்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வெளியே வந்து இந்த கதை ஓடுது. அதாவது வீட்டுல இருந்த 15 பேர் வந்து ஆளுக்கு ஒண்ணு ஃபீல் பண்ணிருக்காங்க. ஓ, வேற வேற எபிசோட் ஓடி இருக்கு சொல்லுங்க. யாரும் காட்டி கொடுத்துக்கல. அப்பதான் அந்த கதை வெளியாகுது. முடிஞ்ச பிறகு அந்த கதை வெளியாகுது. யாரோ என் காது கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, யாரோ என் விரல பிடிச்சி விட்டாங்க அப்படின்னு ஆளுக்கு ஒரு கதை சொல்றாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, தண்ணி உடனே மூஞ்சி விட்டு வச்சுட்டாங்க. அப்ப நேரம் ஆக ஆக 15 பேரும் 15 விதமான கதையை சொன்ன கையோட நம்ம சொன்ன மணி இப்பதான் 8ஆவது. மூட்டை முடிச்செல்லாம் கட்டுங்கப்பா, நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு ஓனர்கிட்ட சாவியை கொடுத்துட்டு பேலன்ஸ் பேமெண்ட் கொடுத்துட்டு சொல்லிட்டு வந்துட்டோம். இல்ல ஒண்ணு கேட்டுக்கல. ஏன்னா நமக்கு வேணாம், இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எங்க அம்மா சொன்னாங்க. திருப்பி இதை பத்தி ஆராய போறீங்களா, சின்ன பிள்ளைங்களா இருக்கு வேணான்ட்டு. ஆனா என்ன, நம்ம அந்த இறப்புக்கு அந்த வீட்டை எடுத்தோம், அந்த அப்போ ஒரு டிஸ்டர்ப் இல்லை. இந்த 16 நாள் கழிச்சு திரும்பி போனப்பதான் இவ்வளவு டிஸ்டர்ப். இதுக்கப்புறம் ஹோம் ஸ்டே எடுக்கலாம், ஆனா இந்த மாதிரி ஹோம் ஸ்டே எல்லாம் எடுக்க கூடாது. யாருக்கு பழிந்துரோன்னு ஒரு எபிசோடு. தண்ணி தெரிச்சுதான் தண்ணி தொடச்சிருக்காரு, போர்வி எடுத்து முகத்தை தொடச்சிருக்காரு, தண்ணி கொண்டு மூஞ்சி ஊத்திருக்காங்க. உனக்கு என்ன தூக்கம் இந்த நேரத்துல சொல்லிட்டு கடுப்புல தண்ணி ஊத்திருச்சோ பேய். இருக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா தண்ணி நான் தொடச்சேன், போர்வில தொடச்சேன். அவருக்கு அப்பயே தூக்கம் தெளிஞ்சிருச்சு. ஆனா அவர் யார்ட்டையும் சொல்லிக்கல, ஏன்னா மத்தவங்க பயந்துருவாங்க, சின்ன பிள்ளைங்க இருக்காங்க சொல்லிட்டு சாமியே இருந்திருக்காரு, வெளியிட்டோம். ஆனா இது நடந்தது பாத்தீங்கன்னாக்கா 11 மணில இருந்து ஒரு 4:30 மணி வரைக்கும் தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்தது வந்து. அதுக்கு பிறகு வந்து ஒண்ணுமே இல்லையா, யாருக்கும் ஒண்ணுமே இல்லையா. அது வரைக்கும் 7 மணி வரைக்கும் எல்லாம் தூங்கியிருக்காங்க. நான் தான் பாத்ரூம் மட்டும் வெளியே வந்தக்கே நான் சொன்னேன், நான் தான் யார்ட்டையும் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, சரி எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுப்பட்டு எங்க அம்மா பிடிச்சி ஏசி கிளம்புங்க எல்லாம் இப்பயே சொல்லி 8:30 மணிக்கு பசியாறு கூட இல்லை, வாங்கின பசியாறு எடுத்துட்டு போய் பஸ் ஸ்டாப்ல உட்காந்து சாப்பிட்டோம். ஐயோ கொடுமை. பயத்துல இந்த இன்சிடென்ட் வந்து மறக்கவே முடியாது. எந்த ஏரியால நடந்துச்சு சார்? ஓகே, சிலம்பால ரொம்பாவுல. ஆனா எந்த இடம் சொல்ல மாட்டேன். அது ஒண்ணு ஒரு ஹோம் ஸ்டே. ஆல்ரைட், ரொம்பாவுல ஜாகா. ஓகே, நம்மள ஜோஹர் ஆனதால அது வந்து நம்ம கிட்ட கொஞ்சம் விளையாட்டு காட்டி இருக்குது, ஊர் விட்டு ஊர் வந்திருக்கீங்கன்னு சொல்லி விளையாட்டு காட்டி இருக்குது அப்படின்னு. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 034913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. நடந்தது என்ன திரு ஜெகன்ராஜ்? வாட் ஹேப்பன்? வணக்கம் கீதா. இப்போ ரீசன்ட்லி செப்டம்பர் மாதம் வந்து என்னுடைய மாமனார் வந்து இறந்துட்டாரு கிளாந்தான்ல. ஓகே. அப்போ நாங்கள் இங்கே ஜோஹூர்ல இருந்து கிளம்பி கிளாந்தானுக்கு போயிட்டு இருக்கேன். ஈவினிங் மணி ஒரு 9-10 ஐரிஷ்லாம் போகும்போது ராத்திரி. ஓகே. அப்போ உங்களுக்கே தெரியும் பென்டோங் காரா ஹைவே எப்படி இருக்கும்னு. விவகாரமான ஒரு ஹைவே. ஆமா, அந்த ஹைவேல போயிட்டு இருக்கிறாங்க. நான் இங்கேயே டிரைவ் பண்ணிட்டு போயிட்டேன். வைஃப் அங்கே போய் கண்டினியூ பண்ணி டிரைவ் பண்ணாங்க. நான் சைட்ல உட்காந்துருக்கேன். மழை, சரியான மழை போயிட்டு இருக்கும்போது நாங்கள் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கிறோம். அது ஒரு பெரிய வளவில் ஒரு மனசு வந்து ஜோகிங் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மலையில, அந்த ராத்திரில மலையில ரியலி ஜோகிங் பண்ணி ஓடுறாரு. அப்ப நான் ஒய்ஃப் கிட்ட சொல்றேன், இது நம்ம பைத்தியக்காரன் கூட இருக்கு, மலையில எப்படி ஓடுறானே, ஜோகிங் போறானே அப்படின்னு. அப்ப சைட் மிரர்ல பார்த்து ஆளை காணோம். அப்புறம் என் பிள்ளைங்க எல்லாம் திரும்பி பின்னால பாக்குறாங்க, ஆளை காணோம். அவர் ஒய்ஃப் சொன்னாங்க, முதல்ல பைத்தியமா, யாரு நேரத்தை ஓட போறா, அதுவும் இந்த ஹைவேல யாரு ஓட போறா அப்படின்னு. ரியலி நான் பார்த்து அந்த மனசுல அந்த பென்டோங் காரா வழியா போறவங்க
தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பல இது சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எனக்கு வந்து அந்த ஐடியால இது ஒரு இன்சிடென்ட். ஆனா அவர் பார்க்க எப்படி இருந்தாரு? தமிழ்நாடு மாதிரி போட்டு லாங் ட்ரெக் மலைகார மாதிரி ட்ரெக் ஷூட் போட்டுட்டு நம்ம ஸ்போர்ட்ஸ் அப்லாம் போட்டு போறாரு. ஆனா கருப்பு டிஷர்ட் கருப்பு சொல்லுவாரு. அந்த கொற்ற மலையில ஓடுறாரு, ஓரமா ஓடுறாரு. நான் ஒய்ஃப் கிட்ட சொல்லிக்கிட்டே போறேன், மெதுவா போ மழை பெய்யுதுன்னு. ஆனா சடன்லி காணா போயிட்டாரு. திரும்பி பார்த்ததும் இல்ல. பேக் எதுவும் தூக்கிட்டு போயிருந்தாரா? இல்ல, ஒண்ணுமே இல்ல. நார்மலா ஒரு ஜாகிங் போற ஆள் மாதிரியே ஓடிட்டு இருக்காரு. எஸ். ஆனா எப்படி சைட் மிரர்ல அவரை பார்க்க முடியாம போனுச்சு? கண்ணாடியில் நிறைய சைட் லேசா இறக்கிட்டு பாக்குற ஆள் இல்ல. அப்புறம் பிள்ளைங்க திரும்பி பார்த்து அப்பா யாருமே இல்லப்பா, நீங்க யாரை பாத்தீங்கப்பான்னு கேட்டாங்க. மேபி மழை நாள பின்னாடி அந்த கண்ணாடிலாம் தண்ணி பட்டு சரியா கிளியரா இல்லாம போயிடுச்சோ? நான் பார்த்தேன். நான் வந்து சைட் மிரர்ல தொடச்சிட்டு கூட பார்த்தேன். ரெண்டாவது அந்த ஆள் மனசை பார்க்கவே முடியல. அவர் வந்தாங்க. நீங்க கண்ணாடியும் வேற கீழே இறக்கி வேற எட்டி பாத்தீங்கல்ல? எட்டி பார்த்தேன், ஆனா பால் இல்ல. அதனால அது வந்து அதோட அந்த சொல்லிட்டு இதுக்கப்புறம் அதை பத்தி யாரும் பேசாதீங்க, நம்ம கிளாந்தான் பேச வரைக்கும் சொல்லி க்ளோஸ் பண்ணாச்சு டாபிக். எல்லாரும் ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி இருந்திருப்பாங்களே. கண்டிப்பா. ஆனா மூணாவது நடந்த என் வாழ்க்கையில அந்த அடுத்த விஷயம் தான் வந்து ரொம்ப த்ரில்லான ஒரு விஷயம். இப்ப ரீசன் அது டிசம்பர் மாசம் நடந்த விஷயம் தான். அது வந்து ரீசனா நடந்துச்சா? ரொம்ப ரீசன் அது. ஓகே, இருங்க அது பாட்டுக்கு பிறகு அந்த கதைக்கு வருவோம். ஓகே.